ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஃபுல் டே விலாக் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான், இன்றைக்கி எடுத்த வீடியோ கிடையாது. அந்த வீடியோ தான் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். பசங்க 2 பேருக்குமே ஸ்கூல் இருந்தது. அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். கோயிலில் வந்து இன்றைக்கி பால் அபிஷேகம் இருந்தது. சரி போயிட்டு பார்த்துட்டு வரலாம், வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்து மதியமாக தான் போயிருந்தேன் கோயிலுக்கு. போகிற வழியில் இந்த காகித பூ பாருங்கள், நிறைய கலரில் இருந்தது. ஆரஞ்சு, பிங்க், எல்லோ அப்படின்ட்டு. அதுவும் டபுள் கலராக இருந்தது. ஒரே செடியிலே டபுள் கலர், லைட்டு டார்க் கலர் அந்த மாதிரி இருந்தது. அது பார்க்கவே சூப்பராக இருந்தது. போகிற வழியில் யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்துனே கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலில் வந்து பால் அபிஷேகம் அப்போ தான் நடந்துகிட்டு இருந்தது. அர்ச்சனை எல்லாமே. கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, கொஞ்சம் பேர் அப்போ தான் வந்துட்டுருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. நான் போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த அர்ச்சனையெல்லாம் பார்த்துட்டு, அங்கேவே விளக்கு பூஜை இருந்தது, அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். பாருங்கள், இது வந்து அங்கே இருக்க ஜீவ சமாதி தான். அங்கே தான் வந்து பால் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப பவர்ஃபுல் இந்த ஜீவ சமாதி அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 3 ரவுண்டு சாமியெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இங்கே இருக்க கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கதவு எல்லாமே மூடி தான் இருக்குது, திறந்தே இல்லை. ஈவினிங் டைமில், காலையில் டைமில் மட்டும் தான் திறந்து வைப்பாங்களாம். மற்ற டைம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். வெளியே இருந்து தான் சாமி கும்பிடணும். அதாவது சாமியை பார்க்காம அப்படியே நின்று கும்பிட்டு வர வேண்டியதான். அப்படி தான் இருந்தது. அப்படியே சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஈவினிங் வந்து பசங்களை கூப்பிட தான் போயிருந்தேன். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கிறதுனால 4:30 மணிக்கு தான் கிளாஸ் விட்டுறாங்க. பசங்க எல்லாமே கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க ஸ்கூல்லேயே. அங்கேவே கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விளையாட்டு போகலாம். சரியா? இங்கே பாரு, இங்கே பாரு, எல்லாம் பேசுங்க. நடந்தே தான் வந்திருந்தோம். அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து வந்தாச்சு. போகிற வழியில் நிறைய பூச்செடியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சிக்கன் சமோசா செய்யலாம் அப்படின்ட்டு எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்தது. அதை வந்து நல்லா பொடி மாஸ் கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் சமோசா நல்லா ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சமோசாவே செஞ்சதில்லை. சரி பசங்க ஆசையாக கேட்டுன்னு இருந்தாங்க சமோசா செஞ்சு கொடுக்க சொல்லி ரொம்ப நாளாக. சரி சிக்கன் சமோசா செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது டேஸ்ட்டு. நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய பீஸாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வீட்டில் தான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கினேன். நீங்கள் கடையிலவே வந்து சமோசா செய்கிறதுக்கு சிக்கன் கீமா செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க, பொடி பொடியாக கட் பண்ணி தருவாங்க. நான் வந்து வீட்டில் கட் பண்ணதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஸ்டஃபிங்க்கு நல்லா தான் இருந்தது, ஒன்றும் ஆகலை. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் தண்ணி விட்டு வரும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கரம் மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கிட்ட பிறகு நல்லா இது வெந்து வரணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம்.
சமோசா சீட் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன் நான். இது வந்து 100 ரூபாய் என்னமோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. சரி இதை வந்து கடையிலே வாங்கிட்டு வந்து செய்யலாம், நம்ம கையில் செய்யணுன்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால் முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சிட்ருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து கூலிங் ஆகிறதுக்கு வெளியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணேன். ஷீட்டுமே ரொம்ப மெலிசாக சூப்பராக இருந்தது. ஒரு ஷீட்டும் நல்ல பேப்பர் மாதிரி அப்படி இருந்தது. அது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது. கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பிரிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லாவே பிரிஞ்சு வரும். சமோசா ஃபோல்டிங் வந்து அப்போ தான் கற்றுக்கினேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சரியாக வராத மாதிரி தான் இருந்தது. அப்புறம் 1 2 பண்ண பிறகு நல்லாவே ஃபோல்ட் பண்ண வந்துடுச்சு. அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே மடித்து இது பண்ணி விட்டால் அந்த ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி வரும். அதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே வந்து மைதா மாவை கரைச்சி அதை வந்து ஒட்டி விட்டுறணும். அவ்வளோதான், 2 சைடுமே ஒட்டி விடணும், ஏன்னா அப்போ தான் பிரிஞ்சு வராது. ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி மைதா மாவு போட்டு நல்லா ஒட்டி விட்டுறணும். அவ்வளோதான், சூப்பராக ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பொறுமையாக உட்காந்து ஃபோல்ட் பண்ணோம், அப்போ தான் சூப்பராக வரும். இதை ஃபோல்ட் பண்ணவே எனக்கு 1/2 hour கிட்ட எடுத்துக்கிச்சு எல்லாத்தையுமே. சூப்பராக எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காய வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணோம், இல்லைனா வந்து சீக்கிரமாக தீஞ்சிரும். மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே தீஞ்சிரும், உள்ளே வேகாது. ஸ்டவ்வை மெதுவாக வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். சமோசா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. அது பக்கத்துலேயே டீயும் வச்சுருந்தேன், இஞ்சி போட்டு. டீ சமோசா காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பேருக்குமே செஞ்சு கொடுத்தேன், 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. உள்ளே நல்லா மொறுன்னு சூப்பராக வெந்திருந்தது சிக்கனுமே. மேலே சமோசாவுமே அந்த ஷீட்டு போட்டோம்ல, அதுவுமே நல்லா மொறுன்னு நல்லா வெந்திருந்து, டேஸ்ட்டுமே சூப்பராக தான் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.